வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். அது உடைக்கும் பட்சத்தில மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு. அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன பார்த்தா இதுதான் அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் வந்து அப் சைடு திரும்புனுச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அடுத்து செகண்ட் இந்த இதே பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட் வந்து 3 வரைக்கும் போகும். இதுலேருந்து ஒரு செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதாவது இங்கேருந்து ஃபுல் பேக் கிடைக்கும். இந்த இடம் தான் செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் வந்து காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த சப்போர்ட் தான் உடைச்சான். ஆனா நம்ம குடுத்த நியரஸ்ட் சப்போர்ட் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ராலி கிடைச்சது. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியும் இதான் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட் வந்து 3 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு. நிஃப்டில 2 போடணும், இல்ல 3 போடணும். ஏன்னா 3வது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்னால 3 போடணும். 3 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு. ஒரு வேளை ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட் வந்து செகண்ட் இல்ல 3 வரைக்கும் போயிட்டு திரும்பும் அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தோம். ஆனா மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போகல. நம்ம சொன்ன சப்போர்ட் தான் உடைச்சு கீழ் நோக்கி வந்துச்சு. வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி குடுத்துட்டாங்க. இதுபடி பார்த்தோம்னா இந்த ஹைய பிரேக் பண்ணா மார்க்கெட்ல அடுத்த புல்லிஷ் இருக்கிறதுக்கான செட்டப்ல க்ளோஸ் வச்சிருக்காங்க. சரி பார்ப்போம் அப்படியே சென்செக்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில 3 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்ல ஒரு ஃபால் ரேஞ்சு அதே சமயம் கடுமையான ரெக்கவரி நடந்திருக்கு. நம்ம குடுத்த மாரி ஃபர்ஸ்ட்லேயே இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா, நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்பும்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப மார்க்கெட் வந்து கீழ உடைச்சிட்டு இப்ப இந்த ரேஞ்சு போயிருக்கு. சரி ஓகே. நாளைக்கு என்ன மாரி நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா, ஒண்ணு இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸா வேலை செய்யணும். இந்த கேண்டிலோட டோஜோட லோ வந்து ரெசிஸ்டன்ஸா வேலை செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்தில நம்ம டேத்தோட ஹை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இத பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்ல நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்ல இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழ இறங்கறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்த பிரேக் பண்ணா தான் நம்ம அடுத்த முடிவு சொல்லலாம். நேத்தோட கேண்டில் ஹைய பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில மார்க்கெட்ல செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. நம்ம 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,878 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 25,946 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இது வந்து நம்ம 2 மூணு நாளா போட்டுட்டு தான் இருக்கோம். அடுத்து தேர்ட் பார்த்தோம்னா 26,067 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,676 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 25,598 அப்படிங்கிறது செகண்டு. தேர்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன லோ தான். 25,473. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் வைப்போம்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு ஒரு எல்லோ ஜோனா போட்டிருக்கோம். சாரி. இந்த ரேஞ்ச விட்டு இந்த எல்லோ ஜோன விட்டு வெளில வந்துச்சுன்னா மார்க்கெட்ல வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் புல்லிஷ் இருக்கும். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஹைய தாண்டுனா மட்டும் தான் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட என்னன்னா 26,150 பிரேக் பண்ண பட்சத்தில தான் மார்க்கெட் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த இடங்கிறது ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த எல்லோ ஜோன்ல. அதையும் மீறி இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில மார்க்கெட் போய் தொட்டுட்டு கீழ விழுகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்த ஒரு 5 மினிட்ஸாவது பிரேக் பண்ணி அதையும் மறுபடியும் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த எல்லோ ஜோனுக்கும், இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும், இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி செட்டப்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஒரு கிளியரா அப் சைடுன்னு சொல்ல முடியாது, டவுன் சைடுன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரெக்கவரி குடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கான ஏரியா. இத பிரேக் பண்ண வச்சாலும் மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் போகுது. அதனால மார்க்கெட்ட பொறுத்தவரை அப் சைடு திரும்புறதுக்கான ஏதாவது தொட்டுட்டு போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுபடி பார்த்தா மார்க்கெட் வந்து இந்த டே கேண்டில் செட்டப்படி அப் சைடு போறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஆனா இந்த கேண்டில் ஹை அதாவது இந்த என்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 ஜூன், ஜனவரி இந்த ஹைய பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ட புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுவரைக்கும் மார்க்கெட்ல வந்து இந்த ரேஞ்சில போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த கிரீன் கேண்டிலோட லோவுக்கு வந்துட்டு திருப்பி இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் படி. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் அந்த லெவல்ஸ் என்ன மாரி இருக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 59,625. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 59,827 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 60,112 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 59,303 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 59,177. தேர்ட் வந்து இன்னைக்கு போன லோ தான். 58,864. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ்
இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த கீழ போட்டிருக்க எல்லோ ஜோன் அப்படியே இருக்கட்டும். இது டேல போட்டு காமிச்சோம். இது பிரேக் பண்ணா தான் மார்க்கெட்டில ஃபால் இருக்கும். அது வேற விஷயம். இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதே சமயத்தில மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நம்ம இங்க ஒரு எல்லோ ஜோன் போடுற செட்டப் தான் இதுலயும் இருக்கு. நிஃப்டியும் அந்த மாரி தான் இருக்கு. நம்ம இதுலயும் போட்டுருவோம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து கொஞ்சம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா இந்த புல்லிஷ் செட்டப் பார்த்தா இது பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இது பிரேக் பண்ணி முடிக்கல அவங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள வச்சிருக்காங்க. அது பார்க்கும் பட்சத்தில இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்ல ஒரு கேப் அப் இருந்து ஒரு அடுத்த 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு. அதாவது பார்த்தோம்னா இந்த தேர்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஷ் நம்ம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியில் வந்து நம்ம தேர்ட் பிரேக் பண்ணாலும் ஒரு ரேஞ்ச் சொல்லியிருப்போம். அதை பிரேக் பண்ண பிறகு தான் புல்லிஷ் செட்டப். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த தேர்டை பிரேக் பண்ணும் பட்சத்திலேயே மார்க்கெட்டில் புல்லிஷ் செட்டப் மார்க்கெட் மாறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட்டு அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ரெண்டு எல்லோ போட்டுருமே. இந்த எல்லோக்குள்ள மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணா அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இடத்துல தான் மார்க்கெட்டும் சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கு. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இறங்குறது வாய்ப்பு கம்மி தான். இது வந்து கிட்டத்தட்ட டபுள் பாட்டம் மாதிரி எடுத்து தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அது வந்து இந்த ஹை அதனால் இந்த கேண்டோட நம்ம அதான் நிஃப்டி இந்த மாதிரி கொடுத்துருப்போம் நினைக்கிறேன். இந்த இடம் அதாவது 84,500 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் ஆகி ஒரு ஸ்பின்னிங் டாப் அதுமாரி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் 84,019 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை 84,238 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தவரை 84,470 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 83,610 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,229. தேர்ட் வந்து இன்றைக்கி போன லோ தான் 82,863 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா இதில் எல்லோவை போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோன் தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட்லேருந்து அப்சைடு எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதில் வந்து செகண்ட் சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. நம்ம செகண்டே இதில் எடுத்துப்போம் சப்போர்ட்டாகவே ஸ்ட்ராங்காக. இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் திருப்பி ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏதாவது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டே பிரேக் பண்ணால் அடுத்த ஃபால்ட் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த எல்லோவுக்கும் இந்த செகண்ட் சப்போர்ட்டும் இடையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை நாளைக்கு பெரிய கேப் அப் எதுவும் கொடுத்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான நாளைக்கு கேப் அப் இருந்தால் அப்சைடுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செட்டப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து அதில் கிளியராக செட்டப்பாக இல்லை. அதனால் எனக்கு கிளியராக என்னால் சொல்ல முடியல. ஆனால் இந்த தேர்டை பிரேக் பண்ண வச்சுன்னா மார்க்கெட் அதாவது எல்லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் அந்த செட்டப். ஏன்னா இந்த இடத்துல இருந்து 3 ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு கீழே மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி வணக்கம்.